Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோட் ரீடர். இன்றைக்கி நம்ம ஏஞ்சல் மெசேஜ் பார்க்குறோம். இன்று ஒரு தகவல். யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு என்ன கைடன்ஸ் பிளஸிங்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். இதில் நான் 6 செட் ஆஃப் பைல் வச்சுருக்கேன். ஏன்னா இந்த ஸ்பேஸ் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்க முடியாது, அதனால மேலே வச்சுருக்கேன் நான். ஓகேவா, ரெண்டு பைலாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பைல் சூஸிங் எப்படி பண்ண போகிறீங்கன்னா, ஸ்க்ரீனில் உங்களுக்கு 6 ஃப்ளவர்ஸ் தெரியும். 6 ஃப்ளவர்ஸ்க்கும் நம்பர் இருக்குது. உங்களுக்கு எந்த ஃப்ளவர் ரெசனேட் ஆகுதோ, எந்த நம்பர் ஃப்ளவர் ரெசனேட் ஆகுதோ அந்த நம்பர் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பார்க்கலாம். சரியா? ஓகே. அப்புறம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு. இப்போ உங்களுக்கு இந்த 6 பைல் செலெக்ஷன் பிடிச்சிருக்கா, இல்லை 3 வச்சு பண்ணலாமா? ஓட்டிங் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்துட்டு நான் அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட் டைம்லேருந்து நான் பைல் சூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா 6 பைல் வைக்கலாமா, இல்லைனா 3 பைல்லே நம்ம சூஸ் பண்ணலாமா? 6 பைல் வச்சா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் பார்க்குறீங்கல்ல, உங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் நான் 6 பைல் வச்சு கொடுக்குறேன். இன்கேஸ் உங்களுக்கு இல்லை 3 பைல் கன்வீனியண்ட்டாக இருக்குது, ஓகே மேடம் அப்படின்னா நான் 3 பைல் பார்த்துக்குறேன். ஓகேவா? ஓட்டிங் எப்படி பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு 6 பைலாக இல்லை 3 பைலாக சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சரி. ஏன்னா இது டெய்லி மெசேஜ். இந்த மெசேஜ் உங்களுக்கு ரெகுலராக கொடுக்கணுங்கிறதுனால தான். இது நடுவில் இந்த பொங்கல்லேருந்து என்னால் சரியாக கவனிக்க முடியல. எனக்கு கொஞ்சம் ஒர்க்கு, அதை கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். அதனால தான் என்னால் ரெகுலராக போட முடியல. ஸோ இனிமேல் கொஞ்சம் ரெகுலராக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இன்கேஸ் வருத்தப்படாதீங்க, அந்த மாதிரி ரெகுலராக பார்க்க முடியலன்னு சொல்லிவிட்டு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு 6 பைல் வச்சு போடுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கா? இப்போ நிறைய உங்களுக்கு சூஸ் பண்ணுறதுக்கு 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். அதனால தான் நான் 6 பைல் கொடுக்குறது. அதே மாதிரி நிறைய பேர் பார்க்கும்போது உங்களுக்கான அந்த விஷயங்கள் தெரியும் இல்லையா, அதுக்காக. சரி, இன்றைக்கி டே உங்களுக்கு எப்படி அமைப்போகுது, யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன உங்களுக்கு பிளஸ்ஸிங்ஸ் வச்சுருக்காங்க, என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்துடலாம். ஓகே, ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வாங்க. இந்த லைக் ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் பதிவில் சொல்லியிருக்கேன். நியூ வியூவர்ஸ்க்காக சொல்கிறேன். சில பேரோட பிளாக்கேஜஸ் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்களை தடுத்துருது. அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் லைக் கொடுத்துட்டு உள்ளே வாங்கன்னு சொல்கிறேன். உங்களோட எனர்ஜி ப்ரிடிக்ஷனை ஈஸியாக நம்ம இங்கே ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஏன்னா உங்களோட அந்த ஆரோட கனெக்ஷனை நீங்கள் சேனலுக்குள்ளே ஸ்ட்ராங்காக பதிவிடுறீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கான அந்த ப்ரிடிக்ஷன் கண்டிப்பாக இதில் வந்துடும். ஓகே, சரி வாங்க. இப்போ நம்ம பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு இன்றைக்கி டே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு நீங்கள் இன்றைக்கி கொஞ்சம் பேலன்சிங்காக இருக்கணும். கொஞ்ச நாளாகவே உங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி, அதாவது எமோஷ்னல் லாக்கு, இல்லைனா மணி இன்கமில் ஒரு என்ன சொல்கிறது, அது ரிலேட்டடான விஷயங்கள்லாம் கூட கொஞ்சம் லேகிங் இருக்குது உங்களுக்கு. ஸோ இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் இதில் கவனமாக இருக்கணும். இது ஒரு சிலருக்காக சொல்கிறேன். ஒரு சிலர் நீங்கள் இது 2 விஷயத்தையுமே நல்லா மேனேஜ் பண்ணிடுவீங்க. ஓகேவா? ஸோ உங்களோட அந்த சிச்சுவேஷன் இன்றைக்கி எனர்ஜினா ஒரு சிலரோட அந்த அன்பேலன்சிங் உங்களுக்கு சில ஸ்ட்ரகிள் ஏற்படுத்திடும். அதனால் இந்த 2 விஷயத்தையும் கொஞ்சம் பேலன்சிங்காக நீங்கள் அணுகணும். ஓகேவா? மேனேஜ் பண்ணிக்கணும். ஏன்னா உங்களுக்கு விஷயம் தெரியுது இல்லையா? இப்போ நம்ம இந்த 2 விஷயத்துலையும் கொஞ்சம் நமக்கு லேகிங் இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் அவேராக இருக்கணும். நம்ம இந்த மணி ஃப்ளோலலாம் கொஞ்சம் எதுவுமே ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனை நீங்களே கொண்டு போய் நிறுத்தக்கூடாது. உங்களால் எந்த அளவுக்கு எஃபெக்ட் போட முடியும் மணியில், சரி, எப்படி அந்த மணி மேனேஜ்மெண்ட்டை எப்படி நீங்கள் அதாவது நீங்கள் ஆளுமை திறன் பண்ணணும். அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, மணி ரிலேட்டடாக அதில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி சில உறவுகளை நீங்கள் எப்படி அவங்கள அப்ரோச் பண்ணணும். அவங்க உங்ககிட்ட கொஞ்சம் அன்பேலன்சிங்காக இருக்காங்க, கொஞ்சம் உங்ககிட்ட மன வருத்தத்தில் இருக்காங்க, பேசாமல் இருக்காங்க, இல்லை நீங்கள் ஏதாவது சொல்கிற கருத்துக்களை ஏற்றுக்க மாட்டுறாங்க அப்படின்னாலும் கொஞ்சம் அவங்களுக்கு விட்டு கொடுத்துட்டு போங்க. இன்றைக்கி நீங்கள் அவங்கள மேனேஜ் பண்ணுங்கள். அது மேனேஜ் பண்ணுங்கன்னா அவங்களோட போயிட்டு நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அவங்க போகிற போக்கிலேயே போயிட்டு உங்களுக்கான வேலையை சாதிச்சுக்கணும். புரியுதா? அப்படி செய்யுங்க. ஓகே, நீங்கள் மோஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா கன்னி, மகரம், ரிஷபம்,
மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த 6 ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருக்கீங்க கைஸ். இது வந்து எனர்ஜி ரீடிங், கலெக்டிவ் ரீடிங். நிறைய பேர் பார்ப்பீங்க. நீங்கள் பார்க்குறதுல 75% இந்த ராசிக்காரங்களுக்கும் லக்னக்காரங்களுக்கும் அதிகமாக இருக்கும். அதனால் சொல்கிறேன். ஒரு சிலர் வந்து நீங்கள் 25% வந்து கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருப்பீங்க. ஓகேவா? சரி, பைல் 1க்கு வந்து நான் சொன்ன விஷயங்கள் எப்படி உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னு கமெண்ட்டில் பதிவிடுங்க. இப்போ வந்து பைல் 2க்கு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு உங்களுக்கு ஒரு திடீர் கிஃப்ட், சர்ப்ரைசிங் கிஃப்ட் யாராவது கொடுக்கலாம். உங்கள் பழைய நண்பர்களை நீங்கள் வந்து சந்திக்கலாம். இல்லைன்னா உங்களோட பழைய உறவுகளை யாரையாவது நீங்கள் மீட் பண்ணலாம். அவங்க மூலமாக உங்களுக்கு ஒரு ஏதாவது திடீர்னு அனுகூலம் ஏற்படலாம். உறவுகளால் அனுகூலம் ஏற்படலாம். ஓகேவா? ஸோ பழைய நினைவுகள் உங்களுக்கு இன்றைக்கி வந்து எதையாவது ஒரு பழைய நபரை பற்றி ஒரு தாட் வரலாம். அவங்க நம்மக்கிட்ட எந்த நல்லா சப்போர்ட்டிவாக இருந்தாங்க, அவங்களோட ஸ்பெண்ட் பண்ண அந்த மூமெண்ட்லாம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷத்தை கொடுக்கும். ஓகேவா? இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலருக்கு உங்களுக்கு வந்து ஒரு ப்ரப்போசல் கூட வரலாம். அவங்க வந்து உங்களோட கொஞ்சம் நல்ல யங்காக இருப்பாங்க. உங்களோட ஏஜ் குரூப்பை விட கொஞ்சம் யங்காக வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ப்ரப்போசல் வந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க உங்களுக்கான ஒரு நல்ல பேர் தான். ஒரு சிலருக்கு உங்களோட ஸ்கூல் மேட்டு, காலேஜ் மேட் அந்த மாதிரி கூட நீங்கள் மீட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது கைஸ். ஓகேவா? ஸோ இன்றைக்கி இந்த மாதிரி யாருக்காவது சைன் தெரியுது அப்படின்னா நீங்கள் அது வந்து யூனிவர்ஸ் உங்களுக்காக கொடுக்குற விஷயம். ஏஞ்சல்ஸ் உங்களுக்காக அந்த நபரை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட், ஆறுதல் கொடுக்கக்கூடியவங்க. ஓகேவா? பழசில், அதாவது பாஸ்ட்டில் நெகட்டிவான விஷயங்களை ஓட்டுறதை விட இந்த மாதிரி நடந்த நல்ல விஷயங்களை நினச்சி பாருங்கள் இன்றைக்கி. ஓகேவா? தாட்டை கொஞ்சம் மாற்றுங்க. காட் பிளஸ் யூ. பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்கள் கைஸ். இப்போ வந்து பைல் 3க்கு பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து கொஞ்ச நாளாகவே ரொம்ப தைரியம், தன்னம்பிக்கை ரொம்ப வந்து உங்களோட வேலையில், உங்களோட குடும்பத்தில் உங்களுக்கான அந்த அதிகாரம், அங்கீகாரம் அதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம். எப்படின்னா டம்மி, என்ன சொல்கிறது, டம்மி ராஜா அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. சும்மா பொம்மை மாதிரி உட்கார வச்சுட்டு பின்னாடி வேற ஒருத்தருக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் கொஞ்சம் நீங்கள் வந்து அப்படி கிடையாது. நீங்கள் எப்படின்னா உங்களுக்கான அந்த ஒரு பொசிஷனை வந்து எடுத்துக்காமல் ரொம்ப பயப்படுவீங்க. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு தைரியம், கரேஜ். பட் நீங்கள் இருக்கிற அந்த பிளேஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை, உங்களோட அந்த பொசிஷனுக்கு ஒரு தனி அங்கீகாரமும் இருக்குது. ஆனால் அதை கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ண தெரியாமல் விட்டீங்க. பட் இன்றைக்கி வந்து நல்லா அதை யூஸ் பண்ணுவீங்க. ஒரு திடீர்னு ஒரு தன்னம்பிக்கை, தைரியம். இது நான் வச்ச ரூலை யாரும் நீங்கள் வந்து பிரேக் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்காக வந்து நீங்கள் உங்கள் முடிவுகளை எடுப்பீங்க. ஓகேவா? ஒரு தைரியமான பர்சனாக இருக்கீங்க. அதே மாதிரி இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கும் சில பேருக்கு வந்து உங்களோட ஃபேமிலியில் ஒரு பெரியவங்களால் ஒரு அனுகூலம் ஏற்படலாம். ஓகேவா? இத்தனை நாள் அவங்களோட கொஞ்சம் ஏதாவது கிளாஷ் போயிட்டு இருந்தால் கூட அவங்க மூலமாக அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கலாம். தைரியம், தன்னம்பிக்கை கொடுப்பாங்க. நான் இருக்கேன், பார்த்துக்கலாம், கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? ஒரு சிலர் நீங்கள் பார்க்குறவங்க கூட ஏதாவது கவர்மெண்ட் ஜாப்லேயோ இல்லைனா ஒரு தனியார் ப்ரைவேட் இதில் கூட செக்டரில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு போஸ்டிங்கில் இருப்பீங்க, அதிகாரத்தில் இருப்பீங்க. ஓகேவா? அதே மாதிரி ஃபேமிலியில் இருந்தீங்கனாலும் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி, ஒரு தலைவனாட்டு இருப்பீங்க. இது நீங்கள் பார்க்குறது ஃபீமேல் என்னதுன்னா தலைவி. ஓகேவா? ஸோ அப்படி எடுத்துக்கணும். நீங்கள் மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ஃபயர் எலமெண்ட்டுக்கான ஒரு இதுவாக தெரியுது. லக்னமாக கூட இருக்கலாம் நீங்கள். ஓகேவா? அதிகமாக இருக்குது. ஓகே, தைரியமாக, தன்னம்பிக்கையாக நீங்கள் இன்றைக்கி எடுக்கிற முடிவுகள், முயற்சிகள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும் கைஸ். காட் பிளஸ் யூ. ஓகே, இப்போ பைல் நம்பர் 4 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் நம்பர் 4 சூஸ் பண்ணவங்களுக்கு உங்களை சுற்றி இப்போது கொஞ்ச நாளாக சில மனிதர்கள், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன் எல்லாருமே வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருப்பாங்க. நீங்கள் ஏதாவது முடிவுகள் சொன்னாலும் சரி, நீங்கள் ஏதாவது
அச்சீவ்மெண்ட் பண்ணாலும் சரி அதை வந்து என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. அப்படியே கொஞ்சம் என்னென்னா உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி தான் இருப்பாங்க. ரெண்டாவது நீங்கள் எதாவது முயற்சி பண்ணால் கூட அதுக்கு ஒரு தடைக்கல் மாதிரி இருப்பாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டே வந்து எனர்ஜி நல்லாயிருக்கு. ஸோ உங்களை சுற்றி இருக்கிறவங்க நீங்கள் செஞ்ச இது வந்து சக்ஸஸை வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க. ரெண்டாவது அவங்க உங்களை ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. உங்களோட என்ன சொல்கிறதுனா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கிறவங்களும் சரி, குடும்பத்தில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸும் சரி, உங்களோட அந்த ஒரு சக்ஸஸ் நீங்கள் ஏதாவது பண்ணிட்டு வரீங்க அப்படின்னாலும் சரி, அப்போ வந்து உங்களை வந்து என்கரேஜ் சப்போர்ட்டிவாக பேசுவாங்க. உங்களுக்கே திடீர்னு ஆச்சரியமாக இருக்கும், என்னடா இது நேற்று வரை என்னை வந்து நான் எது செஞ்சாலும் குத்தம் குறையாக சொல்லிகிட்டு இருந்தாங்க, எனக்கு ஒரு சப்போர்ட்டும் பண்ணல. இன்றைக்கி நான் ஒரு விஷயம் வந்து சொல்கிறேன், எனக்கு எல்லோரும் சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஓகே, அப்போ வந்து அந்த இடத்துல உங்களுக்கு யூனிவர்ஸ் உங்களோட இந்த வைப்ரேஷனை மாற்றிருக்காங்க. ஓகேவா? ஸோ இன்றைக்கி ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட்டும் பண்ண போகிறீங்க. நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணுறீங்க ஒரு ஜாபுக்காக, இல்லைனா புதிய விஷயங்கள் ஏதோ ட்ரை பண்ணுறீங்க ரிலேஷன்ஷிப்காக அப்படின்னாலும் அது சக்ஸஸ் ஆகும். ஒரு சிலருக்கு வந்து ப்ரப்போசல் ஏற்படலாம். ஒரு நல்ல ஒரு எப்படின்னா அபவ் 35-40 அந்த ரேஞ்சில் இருக்கிற ஒரு பர்சன் உங்களுக்கு வந்து அப்ரோச் பண்ணலாம். நான் சொல்கிறது அபவ், இது வந்து கலெக்டிவ் ரீடிங் கைஸ், அதனால் என்னால் அப்ராக்சிமேட்டாக சொல்ல முடியும். பட் அக்யூரேட்டாக நீங்கள் வேணும்னா நீங்கள் பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. அவங்க வந்து மோஸ்ட் ஆஃப் மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருப்பாங்க. ஓகேவா? அது மாதிரி ஏதாவது ப்ரப்போசல் வந்தாலும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து உங்கள் ஃபேமிலியில் இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு ஃபீமேல் எனர்ஜி, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குடும்ப தலைவியாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட பர்சன் வந்து இன்றைக்கி இத்தனை நாளில் உங்ககிட்ட கொஞ்சம் அக்கறை இல்லாமல் உங்கள் மேலே, அதாவது நீங்கள் ஏதாவது ஹெல்ப் கேட்டால் கூட தயக்கப்பட்டுக்கிட்டு செய்யாமல் போயிருக்கலாம், இக்னோர் பண்ணியிருக்கலாம். பட் இன்றைக்கி வந்து அவங்களால உங்களுக்கு ஏதோ ஒரு சப்போர்ட், அனுகூலமான ஒரு விஷயம் நடக்க போகுது. ஒரு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே இந்த மாதிரி உங்களுக்கு யாராவது ஒருத்தர் இப்போ பார்க்குறவங்களுக்கு ஒரு அண்ணனோ, இல்லைனா அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறவங்க, இல்லைனா சகோதரன் மாதிரி இருக்கிறவங்க, இல்லை ஹஸ்பண்டு, இந்த மாதிரி மெயில் எனர்ஜியால் ஒரு சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். அவங்க உங்களை அவங்களும் ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாகவும் இருக்கிறாங்க. உங்களுக்கு இன்றைக்கி வந்து அவங்க அனுகூலமாக நடந்துக்குவாங்க. நீங்கள் உதவி கேட்டால் செஞ்சு தருவாங்க. இத்தனை நாள் தயங்கியிருக்கலாம், இத்தனை நாள் நீங்கள் தயங்கியிருக்கலாம் கேட்குறதுக்கு. மேபி அவங்க பாஸ்ட்டில் உங்ககிட்ட அந்த மாதிரி இல்லாமல் கூட இருந்திருக்கலாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுல. பட் இன்றைக்கி வந்து எனர்ஜி நல்லா இருக்குது. நீங்கள் ஏதாவது அந்த மாதிரி ட்ரை பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா பண்ணலாம். உங்களை சுற்றி இருக்கிற ஏதோ ஒரு, அதாவது உங்கள் கூட இருக்கிறவங்க தான் அவங்க, அந்த மெயில் எனர்ஜி உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஒரு சிலர் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் கூட உங்களோட கோலிக்காக இருக்கலாம், இல்லைனா உங்களோட மேனேஜர், உங்களோட எம்டி மேபி. ஓகே, சரி. பைல் 4 சூஸ் பண்ணவங்களுக்கு எப்படி இருந்தது, ரெசினேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க கைஸ். இப்போ வந்து பைல் 5க்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 5 சூஸ் பண்ணவங்க இன்றைக்கி கொஞ்சம் ரெஸ்ட்டாக இருப்பீங்க. எல்லாம் எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு சலிப்புத்தன்மை இருக்கும். அடப்போப்பா எல்லாம் செஞ்சாச்சு, என்னமே என்னப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு நெகட்டிவான தாட் ஓடுற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி நெகட்டிவான தாட்டை விடாதீங்க. இன்றைக்கி கொஞ்சம் வந்து பிரிஸ்காக இருக்க ட்ரை பண்ணுங்கள். எப்படின்னா, உங்களால் எல்லாம் வந்து சாதிக்க முடியும், நான் சாதிக்க பிறந்தவன் அப்படின்ற மாதிரி எண்ணங்களை வர வைக்கணும். மேடம், நான் நிறையவே ட்ரை பண்ணி நாங்கள் இங்கே என்ன நடந்துகிட்ருக்குதுன்னு தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு இதெல்லாம் சொல்லின்னு இருக்கீங்க அப்படின்னு சொல்லாதீங்க. என்னவாவது நடந்திருக்கட்டும், உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களுக்கு நெகட்டிவாக நிற்கட்டும், அப்படி தான் நின்றுட்டுருக்காங்க. உங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே யாரும் நீங்கள் நினச்சிட்ருக்கலாம் அவங்க வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் அப்படின்ட்டு. பட் ஆனால் அந்த மாதிரி இல்லை. ஓகேவா? நீங்கள் அது ரிலேஷன்ஷிப்பில் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கனாலும் பின்னாடி இருந்து உங்களுக்கு நிறைய பேக்ரவுண்டு என்ன சொல்கிறது ஸ்ட்ரக் வைக்கிறாங்க. அதே மாதிரி ஜாபுக்கு போனாலும் அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள், எதை தொட்டாலும் ஃபெயிலியரில் நிற்குதே அப்படின்ட்டு ஒரு வருத்தம் உங்களுக்கு இருக்குது. அதனால தான் நான் இப்படி சொன்னேன். எதுவாக இருந்தாலும் நான் சாதிப்பேன், நான் அடித்து தூள் கலப்புவேன் அப்படி சொல்லிட்டு அந்த ஒரு ப்ளஸ் தாட்டை வந்து கொண்டு வாங்கன்னு சொன்னேன். ஓகேவா? இன்றைக்கி ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுக்கிறீங்க, முக்கியமான விஷயங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா உங்களோட இஷ்ட தெய்வங்கள், ஏஞ்சல்ஸ், யூனிவர்ஸ் உங்களுக்கு வந்து அவங்களோட அந்த பிளஸ்ஸிங்ஸ் கண்டிப்பாக இருக்குது.
நீங்கள் என்ன பண்ணணுன்னா அவங்க கொடுக்குற அந்த சைனை கவனிக்கணும். அவங்க சொல்கிற வழிகாட்டுதலை ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த லேக்லேருந்து கண்டிப்பாக உங்களை வந்து ரிலீவ் பண்ணிக்க முடியும் கைஸ். உங்களுக்கு எதாவது புரிதல் வேணும்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. இந்த தொடர் ஃபெயிலியர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு திருமண தடை கூட இருக்கலாம், ஒரு சிலருக்கு வந்து வேலைவாய்ப்பு, ரிலேஷன்ஷிப்பில் அடி வாங்கியிருப்பீங்க. அது மாதிரி ஒரு உங்களுடைய அந்த ஏஜ் குரூப்க்கு ஏற்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் லேக்கில் இருக்கீங்க. ஆனால் உங்களை சுற்றி இருக்கிறவங்க யாரும் உங்களுக்கு சப்போர்ட் கிடையாது. அது வந்து 75% அப்படி தான் இருக்குது. அதுக்கு என்ன காரணம்? ஒரு சிலர் மறைமுகமாகவே உங்கள் கூட இருந்து வேடிக்கை பார்ப்பாங்க நீங்கள் கஷ்டப்படுறதை பார்த்து. ஓகேவா? ஸோ இந்த லேகிங்லேருந்து எப்படி வெளியே வரணும்? இந்த கார்மிக்காக இருக்கலாம், அந்த மாதிரி குரூப் வந்து ஒரு கார்மிக்காக கூட இருக்கலாம் உங்களுக்கு. இல்லைனா இது வந்து உங்களோட அந்த என்ன சொல்கிறது, இப்போ உங்களோட நேரம் கார்மிக் சுச்சுவேஷன் போயின்னு இருக்கலாம். வாட் எவர் உங்களோட ஆழ்மன பதிவு, ஏன்னா நிறைய ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க இல்லையா, அதோட ரெக்கார்டு கூட இருக்கலாம். இதை பற்றிலாம் ப்ரீவியஸ் வீடியோவில் கொஞ்சம் அதிகமாகவே சொல்லியிருப்பேன். உங்களுக்கு புரிதல் வேணும்னா ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பாருங்கள். வீடியோட எண்டில் வைக்கிறேன், இந்த வீடியோட எண்டில் கூட லிங்க் இருக்குது, பார்த்துக்கோங்க. சரி பண்ணிக்கலாம், கவலைப்படாதீங்க. பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஓகே, பைல் 5க்கு எப்படி ரெசனேட் ஆச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து பைல் 6 ஃப்ரெண்ட்ஸ், பைல் 6 சூஸ் பண்ண நபர்கள், நீங்கள் ரொம்ப நாளாக வந்து சில சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டு வெளிவர முடியாமல் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்ருப்பீங்க. கரண்ட்டில் கூட சில பேர் இருக்கலாம், பாஸ்ட்டில் நிறைய பேர் அந்த மாதிரி இருந்திருக்கீங்க 100%. பட் இப்போ ரைட் நாவ் கொஞ்ச நாளாகவே நீங்கள் உங்ககிட்ட ஒரு மாறுதல். ஓகேவா? புதிய விஷயங்களை வந்து புதிய முயற்சிகள் செய்கிறதுல வந்து உங்களை அடிச்சிக்கவே முடியாது. இத்தனை நாள் தயக்கம் காட்டியிருப்பீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு தைரியமாக துணிச்சலாக இறங்கி நீங்கள் உங்களுக்கான விஷயங்களை வந்து செய்ய போகிறீங்க. ஸோ உங்களோட இந்த தன்னம்பிக்கை, ஒரு தைரியத்தை பார்த்து உங்கள் சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் உங்களை ஆச்சரியமாக பார்ப்பாங்க. என்னடா இவங்க என்ன தான் அடி வாங்கினாலும், என்ன தான் விழுந்தாலும், அந்த ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி திரும்ப 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 வந்து மேலே வந்துடுறாங்க, திரும்ப பறக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்கக்கிட்ட என்னவோ இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சுற்றி இருக்கிறவங்க, கொஞ்சம் நல்ல நெருக்கமானவங்க யோசிக்கலாம், ஜல்லஸ் கூட ஆகலாம். ஓகேவா? அதனால் பி கேர்ஃபுல். நீங்கள் எடுத்து வைக்கிற பாதையில் நிறைய வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அட்வென்ச்சர்ஸ் இருக்குது. ஓகேவா? மேடு பள்ளங்கள் எல்லாம் இருக்கிறது, அதனால் பார்த்து கால் வைங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி ஏதாவது முக்கியமான ஒரு வேலையோ முடிவோ இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்காக மூவ் பண்ணுறதோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் போகிற டைரெக்ஷன் எல்லாம் கரெக்டு தான். யூனிவர்ஸ் உங்கள் கூட இருக்காங்க தான், அவங்க மேலே சரண்டர் பண்ணியிருக்கீங்க தான், இல்லைன்னு சொல்லலை நான். இருந்தாலும் அவங்க கொடுக்குற கைடன்ஸை நீங்கள் அக்செப்ட் பண்ணணும், அதை ஃபாலோ பண்ணணும், கவனிக்கணும், அதையும் சொல்கிறாங்க. ஓகேவா? அதனால் அகலக்கால் வைக்கிறது, கண்மூடித்தனமாக நம்புறது, அந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற அந்த டைரெக்ஷனில் வந்து நிறைய மனிதர்களையும் நிறைய ஒரு விஷயங்களையும் நீங்கள் கற்றுக்குவீங்க. அதில் வந்து சேலஞ்சிங்காக இருக்கும், ஆனால் த்ரில்லிங்காக இருக்கும். இந்த த்ரில்லர் மூவியெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பிகினிங்கில் கொஞ்சம் நமக்கு வந்து இது நார்மல் மூவி மாதிரி தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு பார்க்கும்போது திடீர்னு அங்கங்கே திருப்பங்கள் வரும். அடுத்தது என்ன அப்படியே அப்படியே ஒரு பதட்டமாக ஷாக்கிங்காக இருக்கும். ஆனால் எதுவாக இருந்தாலும் அந்த ஹீரோயின் வந்து அதெல்லாம் வந்து டேக்கிள் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு மூவ் ஆன் பண்ணுவாங்க. அது மாதிரி. ஓகேவா? ஸோ உங்களால் எல்லாமே முடியும். சேலஞ்சிங்கான விஷயத்த கூட நீங்கள் வந்து சாதிப்பீங்க. ஓகே, சரி. காட் பிளஸ் யூ. குரு சரணம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைல் ரீடிங் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகேவா? உங்களுக்கு கிளாஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்புறம் இந்த வீடியோட எண்டில் கூட மாஸ்டர் கிளாஸ்க்கான ஒரே ஒரு மாஸ்டர் கிளாஸ்க்கான டீட்டெயில் வச்சுருப்பேன். மற்ற மாஸ்டர் கிளாஸ்க்கெலாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த ஸ்ட்ரகிள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு பர்மனெண்ட் ரிலீஃப் வேணும்னா ஸ்பிரிச்சுவல் கிளாஸ், லைஃப் கோச்சிங் கிளாஸ் அதில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க. இன்கேஸ் பர்சனல் ரீடிங் வேணும் இல்லை கிளாஸ் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தர்ற அந்த நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ வந்து எஸ் ஆர் நோ கொஸ்டின் செக்ஷன் பார்க்கலாம்.
உங்களுக்கு கேள்விகள் ஏதாவது மனதில் இருந்ததுன்னா அதை வந்து டிவைன் கிட்ட வந்து கேளுங்க, உங்களுக்கான ஆன்சர் கிடைக்கும். இதில் வந்து நான் 2 பைல்ஸ் சூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த பைல் ரெசனேட் ஆகுதோ நீங்கள் வந்து அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஏஞ்சல் மெசேஜ், அதாவது இன்று ஒரு தகவல், இந்த யூனிவர்ஸ் ஏஞ்சல் மெசேஜ் வந்து டெய்லி கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அப்புறம் ஓட்டிங் பற்றி சொல்லியிருந்தேன், எத்தனை பைல் வச்சு பண்ணலான்ட்டு. அது வந்து நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் எப்படி 3 பைல்லே முடிச்சிடலான்றீங்களா, இல்லை 6 பைல் இருந்தால் நல்லாயிருக்கு அப்படின்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி 6 பைல் கொஞ்சம் நல்லாயிருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. பட் எனக்கு டைம் இல்லாதனால எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு டைம் ஷெடியூல் டைட்டாக இருந்ததுனால என்னால் பண்ண முடியல. பைல் 1, பைல் 2. ஓகேவா, சூஸ் பண்ணிக்கிறீங்களா? பைல் 1க்கு வந்து ரெட் கலர் ஹீலிங் பிரமிட் வைக்கிறேன். பைல் 2க்கு ப்ளூ கலர் வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. ரெடியா, பார்த்துடலாமா? பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்ன ஆன்சர் கொடுக்குறாங்க? ஸ்ட்ராங்கான நோ கொடுத்துருக்காங்க. உங்கள் கேள்வி எதுவாக இருக்குன்னா, இப்போ கரண்ட்டில் கொஞ்ச நாளாக உங்கள் உறவுக்கிட்ட இல்லைனா உங்களோட குடும்பத்தாரோடு கொஞ்ச நாளாக அந்த உறவில் அடிக்கடி சண்டை சச்சரவு, பிரேக்கு, காசிப்பு, இந்த மாதிரி ஏதோ சம்திங் சூழ்நிலை சரியில்லை. அது ரிலேட்டடாக தான் உங்கள் கேள்வி இருந்திருக்கும். ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. உங்களுக்கு ஏதாவது புரிதல் வேணும்னா பர்சனல் ரீடிங் வந்துடுங்க. ஓகே, கவலைப்படாதீங்க. இப்போது பைல் 2க்கு ஸ்ட்ராங்கான எஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு புதிய தொடக்கம் இருக்கிறது. எனக்கு நீங்கள் வந்து உங்களோட கரண்ட்டில் இல்லைனா பாஸ்ட்டில் நீங்கள் ஃபேஸ் பண்ண அந்த சூழ்நிலை காரணமாக, இல்லைனா ரிலேஷன்ஷிப்லேயோ இல்லைனா தொடர் ஃபெயிலியர்லேயோ ஏதோ ஒரு லேகிங்கில் இருக்கீங்க. எனக்கு இதெல்லாம் மாறிடாதா? இறைவன் எனக்கு நான் நினச்ச மாதிரி எனக்கு ஒரு சக்ஸஸ் கிடைச்சிடாதா? அது படிப்பாக இருக்கலாம், இல்லைனா ஜாபு, ரிலேஷன்ஷிப், பிஸ்னஸ், வாட் எவர் இட் இஸ். ஆனால் கரண்ட்லேயும் சரி பாஸ்ட்லேயும் சரி சூழ்நிலை சரியில்லை. அது சரியாயிடுமா அப்படிங்கிறது தான் உங்களோட கேள்வியாக இருக்கும். ஆமாண்ணா கமெண்ட்டில் பதிவிடுங்க. கண்டிப்பாக வந்து சரியாகும், கவலைப்படாதீங்க அப்படிங்கிறாங்க. சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த பைல் ரீடிங் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு நன்றி சொல்லுங்கள். ஓகே, நீங்கள் தொடர்ந்து எந்த ஏஞ்சல் நம்பர் பார்க்குறீங்க? 1111 அடிக்கடி பார்க்குறீங்க. ஸோ புதிய தொடக்கம் இதுக்கெல்லாம் வந்து அவங்களோட பிளெஸிங்ஸ் ரொம்ப தேவை. அதே மாதிரி அவங்க கொடுக்குற அந்த கைடன்ஸை ஃபாலோஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, 1111க்கு நன்றி சொல்லுங்கள். வேறு எந்த ஏஞ்சல் நம்பர் நீங்கள் பார்த்தாலும் சரி, 555, 369, அப்புறம் 444, 222, இதெல்லாம் வந்து நியூ பிகினிங்ஸ்க்கான அந்த ஏஞ்சல் நம்பர், உங்களுக்கு ப்ரொடெக்ஷன். ஓகே, நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியா? யாருக்காவது கிளாஸ் கற்றுக்கணுன்னா முன்னாடி சொன்னேன் இல்லையா, அது போய் அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்துக்கோங்க. நீங்கள் எல்லா டிபார்ட்மெண்ட், உங்களுக்கு திருமணமாக இருக்கட்டும், உங்களோட ஜாபாக இருக்கட்டும், உங்களோட ஜாப் அதாவது படிப்பு சம்மந்தமான விஷயம், ஹெல்த்துக்கு, மைண்டு, எல்லாத்தையும் நீங்கள் சரி பண்ணிக்க முடியும். லைஃப் கோச்சிங் கிளாஸ் ஒரு கிளாஸ் ஃபஸ்ட்டு அந்த கிளாஸ் கற்றுங்க. ஸ்பிரிச்சுவலில் நீங்கள் வர்றீங்க அப்படின்னாலே அந்த கிளாஸ் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா தான் அடுத்த நீங்கள் மாஸ்டர் கிளாஸ்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் அதில் வந்து ஸ்டெபிளாக இருக்க முடியும். உங்களோட ஸ்டெபிலிட்டி வந்து அங்கே தான், அதுக்கு தான் அந்த கிளாஸ் வச்சுருக்கேன். ஓகேவா? நீங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் தொடர்ந்து ஃபெயிலியரு, திருமண வாழ்க்கையில் தொடர்ந்து ஃபெயிலியரு, இதெல்லாம் பார்க்குறீங்க, பிளாக் மேஜிக், அந்த மாதிரி வாட் எவர் இட் இஸ், எல்லாத்தையும் சரி பண்ணிக்க முடியும். ஓகே, சரி, காட் பிளஸ் யூ குருச்சரணா.